Good morning students. Today we are going to discuss about Chapter-3 Computer Organization. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னால் என்ன சாஃப்ட்வேர்னு என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்றது, அதாவது ஹவு தே ஆர் குரூப்டு டுகெதர் அப்படின்றத பார்க்க போகிறது தான் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். Learning objectives to know the organization of the computer components and their interconnection. ஸோ அது கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் டு நோ த ப்ராசஸர் அண்ட் தர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ப்ராசஸர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு சிபியூ அதாவது ஒரு சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னா ப்ராசஸர் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், ஐ3 கோர் ப்ராசஸர், i5 அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை பற்றி படிக்க போகிறோம். டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரி டிவைசஸ் அண்ட் தர் ரோல்ஸ் இன் ஏ கம்ப்யூட்டர். ஸோ மெமரி டிவைசஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ரேம், ரோம் இதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் கேட்ச் மெமரினா என்னென்னு பார்ப்போம். அண்ட் தென் செகண்டரி டிவைசஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அண்ட் தென் போர்ட்ஸ் அண்ட் தெர் இன்டர்ஃபேஸஸ், ஸோ த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை தான் டீல் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹார்ட்வேர் காம்பனன்ட்றது நம்ம டச் பண்ணக்கூடியதை ஹார்ட்வேர் காம்பனன்ட் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பார்த்தோம் இல்லையா. மவுஸு, கீபோர்டு, மானிட்டர் எல்லாமே வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். It includes input-output devices, the central processing unit, storage devices and primary memory. ஸோ இது எல்லாமே வந்து hardware components தான் சொல்லுவோம். It is concerned with how the various components of computer hardware operate. ஸோ எப்படி வந்து வேரியஸ் காம்போனன்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். இட் ஆல்சோ டீல்ஸ் வித் ஹவு தே ஆர் இன்டர்கனெக்டட் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி இந்த ஹார்ட்வேர் காம்போனண்ட்லாம் இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ த டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் லுக்ஸ் சிமிலர் டு த டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சிமிலர் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், பட் ஆனால் ட்ரூ கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது அதனோட இன்டர் கனெக்ஷன்ஸை மட்டும் சொல்லக்கூடியதாக கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து சொல்லக்கூடியதாக வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். பட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த இன்ஜினியரிங் கன்சிடரேஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் டிசைனிங் ஏ கம்ப்யூட்டர். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதுக்குள்ளே இன்டீரியராக எப்படி இருக்குது, டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியதாக கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஆன் த அதர் ஹேண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் தட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் டு த ப்ரோக்ராமர். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் வேறு, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வேறு. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத படிக்க போகிறது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ன்றது அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை பற்றி படிக்கக்கூடியது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஆல்ரெடி நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து எந்த ஜென்ரேஷன்ஸில் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். 4th ஜென்ரேஷன்ஸில் வந்ததுன்னு பார்த்தோம். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது நிறைய ஐசிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். த பேசிக்ஸ் ஆஃப் microprocessor. Microprocessor is also called CPU, Central Processing Unitனு சொல்லலாம். சரியாப்பா. The CPU is the major components of a computer which performs all tasks. This is realized by the microprocessor which is an integrated circuit. So microprocessor அப்படின்றது integrated circuit தான். It is also called CPU. Microprocessor we first introduced in early 1970s. The first general purpose of microprocessor 4004 was developed by Intel Inc. ஸோ 1970ஸ்லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் வந்து இன்டெல் தான் வந்து ஐஎன்சி அப்படின்றவங்க தான் வந்து டெவலப் பண்ணாங்க. இன்னுமே நம்ம இன்டெல் ப்ராசஸர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். த மைக்ரோப்ராசஸர் இஸ் ஏ ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிக்கான் சிப். அது வந்து ஒரு சிப் மாதிரி தான் இருக்கும் கண்ணு, ஓகேவா.
ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஐசிஸ் வந்து தேர்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து சிலிக்கான் சொல்லுவாங்க, சிலிக்கான் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர்ன்றது பார்த்திங்கன்னா இன்டெல் கோர் i7 இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷனில் பார்த்தது தான். ஸோ அதுதான் the microprocessor is a programmable multipurpose silicon chip. ஸோ அது வந்து silicon chip தான். It is and driven by clock pulse. It accepts input as a binary data and after processing it provides the output data as per the instructions stored in the memory. ஸோ கிளாக் பல்ஸ் அப்படின்றது என்னென்னா, நமக்கு சிஸ்டம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து ட்ரைவன் கிளாக் பல்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்புட்டை வந்து பைனரி டேட்டாவை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சிபியூ பார்த்தோம் இல்லையா? இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்குன்னு சொல்லிட்டு ஏ பிளாக் டயக்ராம் ஆஃப் ஏ மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம் இன் சோன் இன் ஃபிகர். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். இன்புட்டை என்ன பண்ணும், கெட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்பிட்வீனில் என்ன பண்ணும், மெமரியில் வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து சிபியூ இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும். இன்புட்டை வந்து கெட் பண்ணி நமக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல இது வந்து மைக்ரோ ப்ராசஸர். ரெண்டுமே வந்து சேம் தான். The microprocessor is made of 3 main units. They are, so 3 main units already நம்ம சிபியூவில் படிச்சோம் இல்லையா? arithmetic logic unit, control unit, register. சேம் arithmetic logic unit அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும். டு பர்ஃபார்ம் arithmetic and logical instruction based on computer instructions. அதுக்கு தகுந்த மாதிரி arithmetic and logic ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுவோம். arithmeticன்றது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் arithmeticன்னு சொல்லுவோம். லாஜிக்கல்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், அதெல்லாம் தான். கண்ட்ரோல் யூனிட் எப்பயும் போல் கண்ட்ரோல் யூனிட் வந்து ஓவரால் ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கண்ட்ரோல் யூனிட். டு கண்ட்ரோல் த ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்றது இதில் வந்து ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் கண்ணு. ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒரு மெமரி தான். ஓகேவா? ஸோ இன்டர்னல் மெமரின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ என்ன ஒரு ப்ராசஸ் வந்து கரண்ட் டைமில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலும் அது வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த ரெஜிஸ்டர்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? தே ஆர் யூஸ்டு டு ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது டேட்டாஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து இந்த ரெஜிஸ்டர். இது வந்து இன்டர்னல் மெமரி. ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வந்து அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். A microprocessor performance depends on the following characteristics: clock speed, instruction set, and then word size. ஓகேவா? ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாக் ஸ்பீட். ஸோ கிளாக் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா, எவ்ரி மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் அன் இன்டர்னல் கிளாக் தட் ரெகுலேட்ஸ் த ஸ்பீட் அட் விச் இட் எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு மைக்ரோ ப்ராசஸர்லேயும் இன்டர்னலாக கிளாக் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் செகண்டில் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றத ரெகுலேட் பண்ணும். The speed at which the microprocessor executes instruction is called the clock speed. ஸோ கிளாக் ஸ்பீட் அப்படின்றது எவ்வளோ ஸ்பீடில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றத வந்து கிளாக் ஸ்பீட். கிளாக் ஸ்பீட் இஸ் மெஷர்ட் இன் மெகா ஹிட்ஸ் ஆர் இன் ஜிகா ஹிட்ஸ். ஸோ இந்த கிளாக் ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது மெகா ஹிட்ஸ் ஆர் ஜிகா ஹிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். A command which is given to a computer to perform an operation on data is called an instruction. ஸோ நம்ம கொடுக்குறோம் இல்லையா கமாண்டு, இந்த ஆப்ரேஷன் பண்ணு, அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணு, சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்.
Basic set of machine level instructions that are a microprocessor is designed to execute is called an instruction set. ஸோ அந்த மாதிரி பேசிக் செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் மெஷின் லெவல் லாங்குவேஜ், அதாவது இதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதில் கமாண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் கொடுப்போம். மூவ் ஏ கமா பி. ஓகேவா? ஸோ இப்போ மூவ் ஏ அப்படின்னா ஏலேருந்து பிக்கு, அதாவது பியிலேருந்து ஏக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொடுக்குறதா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கேரிஸ் அவுட் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அவுட்புட், இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட். Next one is word size. So the number of bits that can be processed by a processor in a single instruction is called its word size. ஸோ வேர்ட் சைஸ் அப்படின்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணுது சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை தான் வந்து வேர்ட் சைஸ்ன்னு சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி ப்ராசஸ்டு பை எ ப்ராசஸர் இன் எ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத வந்து வேர்ட் சைஸ். Word size determines the amount of RAM that can be accessed by a microprocessor. ஸோ அது வந்து ரேமை வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அதாவது கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். அதாவது நம்ம I3, I5, I7 அந்த மாதிரி போகிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு அண்ட் தென் வேர்ட் சைஸை பொறுத்து தான் வந்து நமக்கு ஸ்பீட் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீட் மெஷர்மெண்ட். ஸோ இந்த ஸ்பீட் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நம்ம ஹெட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்னா, heads abbreviated as HZ is the standard unit of measurement used for measuring frequency. Since frequency is measured by cycles per second, 1 heads equal to 1 cycle per second. So heads HZ அப்படின்றத ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன மெஷர் பண்ணோம், ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். ரேடியோ வேவ்ஸ் இவ்வளோ மெகா ஹெட்ஸு, இவ்வளோ ஹெட்ஸு அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? சேம் அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிசிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம், நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ராசஸரோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். Heads is commonly used to measure wave frequencies such as sound waves, light waves and radio waves. ஸோ நம்ம வேவ்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம், லைட் வேவ்ஸு, ரேடியோ வேவ்ஸு, சவுண்ட் வேவ்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், த ஆவரேஜ் ஹியூமன் இயர் கேன் டிடெக்ட் சவுண்ட் வேவ்ஸ் பிட்வீன் 20 and 20,000 ஹெட்ஸு. ஸோ ஆவரேஜாக ஹியூமன் இயர் வந்து 20 to 20,000 ஹெட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் வேவ்ஸ் க்ளோஸ் டு 20 ஹெட்ஸ் ஹாவ் லோ பிச். ஸோ 20 ஹெட்ஸ் க்ளோஸ் டு 20 ஹெட்ஸ்னால் லோ பிச்சுன்னு சொல்கிறோம். அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பாஸ் ஃப்ரீக்வென்சிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சவுண்ட் வேவ்ஸ் எபோவ் 5,000 ஹெட்ஸ் ஹாவ் ஏ ஹை பிச் ஆர் கால்ட் ட்ரிபிள் ஃப்ரீக்வென்சிஸ். ஸோ பாஸ் ஃப்ரீக்வென்சிஸ்னால் க்ளோஸ் டு 20 ஹெட்ஸ்னால் அது பாஸ் ஃப்ரீக்வென்சிஸ், லோ ஃப்ரீக்வென்சின்னு சொல்லுவோம். எபோவ் 5,000 ஹெட்ஸ் அப்படின்றதுனா அதை வந்து ஹை பிச் ட்ரிபிள் ஃப்ரீக்வென்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைல் ஹெட்ஸ் கேன் பி யூஸ்டு டு மெஷர் wave frequencies, it is also used to measure the speed of computer processor. wave frequencies மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா ஹெட்ஸு. ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரோட ப்ராசஸரோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் CPU இஸ் ரிலேட்டட் அட் ஏ ஸ்பெசிஃபிக் கிளாக் ஸ்பீடு. ஸோ ஒரு CPU அதோட ஸ்பீடை பொறுத்து தான், அதனோட கிளாக் ஸ்பீடை பொறுத்து தான் அதனோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், இது வந்து ஸ்லோவாக இருக்காகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
This number indicates how many instruction cycles the processor can perform in every second. Since modern processor can perform million or even billion of instructions per second, clock speed are typically measured in megahertz or gigahertz. ஸோ கிளாக்கோட ஸ்பீட்ஸ் வந்து டைப்பிக்கலாக மெகாஹிட்ஸ் ஆர் ஜிகாஹிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நான் சொன்னதான் பர் செகண்டில் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது எக்ஸிக்யூட் பண்ணுது. மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பர் செகண்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்மளோட ப்ராசஸர். ஓகேவா? ஸோ இதுதான் சும்மா ஸ்பீட் மெஷர்மெண்ட் மட்டும். ஹெட்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியு அண்ட் மெமரி. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பார்த்தோம், மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம், அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பர் செகண்டில் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கேரக்டரிஸ்டிக் அதை வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் அதாவது எப்படி வந்து ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்போ ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணி இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இன்பிட்வீனில் எப்படி மெமரியோட இது வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா. ஸோ எப்படி மெமரியோட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Data communication between CPU and memory. The central processing unit has a memory data register and a memory data address register. ஸோ இந்த சிபியூ வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் இருக்குது, மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. ஓகே, MDR. The memory data register keeps the data which is transferred between the memory. இந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் என்ன இருக்கும், டேட்டாஸ் இருக்கும். ஸோ என்ன டேட்டாஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாஸ் வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வச்சுருக்கும் சிபியோடது. அண்ட் த சிபியூ the memory data register keeps the data which is transferred between the memory and the CPU. சிபியூக்கும் மெமரிக்கும் நம்ம என்ன டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதை வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் வச்சுருக்கோம். The program counter is a special register in the CPU which always keeps the address of next instruction to be எக்ஸிக்யூட்டட். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்றது ஒரு பாயிண்டர்னு சொல்லுவாங்க கண்ணு. ஸோ இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர் தான். ஸோ இதில் வந்து அடுத்த என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கான அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து இந்த ப்ரோக்ராம் கவுண்டர். So next, the arithmetic and logic unit of CPU places the address of the memory to be fetched into the memory address register. ஸோ அடுத்து என்ன பண்ணுன்னா arithmetic logic operations CPU வந்து places the address of மெமரியோட அட்ரஸில் place பண்ணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அதை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பஸ், அதாவது இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிபியூவில் வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் இருக்கும், மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் இருக்கும், ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும். அதாவது மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் சிபியூக்கும் மெமரிக்கும் என்ன டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா இருக்கும். பிசி அப்படின்றது ப்ரோக்ராம் கவுண்டர், அதில் வந்து அட்ரஸை கீப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான அட்ரஸை வந்து வச்சுருக்கோம். பிசி அப்படின்றது ப்ரோக்ராம் கவுண்டர், அது ஒரு பாயிண்டர். த அரித்மெட்டிக் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வந்து சிபி அதை ப்ளேஸ் பண்ணும். என்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதனோட மெமரி அட்ரஸ்ஸு எங்கேருந்து ஃபெச் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரில் ப்ளேஸ் பண்ணும். A bus is a collection of wires used for communication between the internal components of a computer. நார்மலாக பஸ்ஸுனால் என்னது, நம்மளை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறது தான் பஸ்ஸு. ஸோ சேம் அதே மாதிரி தான் பஸ் அப்படின்றது இங்கேயும் நிறைய கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் இருக்கும். டேட்டாவை வந்து மெமரியிலேருந்து சிபியூக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த பஸ்ஸோட ஒர்க்கு. The word in the RAM has the same size. ஸோ அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படின்றது ஆஸ் த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் எம்டிஆரும் அண்ட் தென் ஆர்ஏஎம்லேயும் சேம் சைஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் தான் வந்து இருக்கும்.
If the processor is an 8-bit processor like Intel 8085, its MDR and the word in the RAM both have 8 bits. ஸோ ரெண்டோட பிட்ஸும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, எம்டிஆரோடதும் அண்ட் தென் ரேமோடதும். The read operation transfers the data bits from word to memory data register. ஸோ மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கு டேட்டா பிட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ரீட் ஆப்ரேஷன். The write operation transfers the data bits from memory data register to word. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்கன்னு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரீடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட். ஓகேயா? ஸோ ரீட் ஆப்ரேஷன் என்னென்னா டேட்டா பிட்ஸ் வந்து வேர்ட் டு மெமரி டேட்டா ரெஜிஸ்டருக்கு. ஓகேவா? ஸோ வேர்டிலிருந்து வேர்ட் டு எம்டிஆருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரீட் ஆப்ரேஷன். ஓகேயா? ரைட் ஆப்ரேஷன்னா எம்டிஆர்லேருந்து வேர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரைட் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணலாம். எப்படி வந்து டேட்டா வந்து கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னா, இந்த சிபியு வந்து 2 என்னென்ன ஹோல்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிபியூவில் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்னு ஒன்று மெயின்டைன் பண்ணும், மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்று மெயின்டைன் பண்ணும். இந்த டேட்டா ரெஜிஸ்டர்ஸில் நம்ம என்ன டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணும். அண்ட் தென் இந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் அப்படின்றது என்னென்னா, அதாவது இதில் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதனோட அட்ரஸை இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இது வந்து பாயிண்டர்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான அட்ரஸ் வந்து இதில் இருக்கும். எங்கே போய் ஸ்விட்ச் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து, அதாவது எங்கேருந்து டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணிட்டு வரணும், எந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்லேருந்து ஃபெச் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் தான் கீப் பண்ணியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது வந்து சொல்லும். ஸோ அந்த மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அதனோட அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. டேட்டாவை அங்கேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னா த்ரூ பஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பஸ் அப்படின்றது நிறைய ஒயர்ஸோட கலெக்ஷன்ஸை தான் பஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பஸ் மூலமாக என்ன ஆகும், டேட்டா வந்து எம்டிஏ, அதாவது எம்ஏஆர்லேருந்து எம்டிஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இதில் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ரேமோட சைஸும் எம்டிஆரோட சைஸும் சேமாக இருக்கணும். 8 பிட்னா 8 பிட், ஓகே. 16 பிட்னா 16 பிட், சேம் சைஸாக இருக்கணும். சரியாப்பா? ஸோ அண்ட் தென் இதில் வந்து ரீட் ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன்ஸ் 2 சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா வேர்ட்லேருந்து நம்ம எம்டிஆருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ரீட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ரைட் ஆப்ரேஷன் அப்படின்னா எம்டிஏலேருந்து வேர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத ரைட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், இஃப் 5V இஸ் அப்ளைட் அட் ஒன் எண்ட் ஆஃப் எ ஒயர், த அதர் end ஆல்சோ கேன் ரிசீவ் 5 வோல்டேஜ். வி அப்படின்றது வோல்டேஜ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு சைடு ஒரு ஒயரோட ஒன் சைடு வந்து 5 வோல்டேஜ் அப்படின்னா அதனோட அவுட்புட்டும் நமக்கு என்னவாக இருக்கும், 5 வோல்டேஜ் தான் நமக்கு ரிசீவ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த சேம் வே த பஸ்ஸஸ் ஆர் ஒயர்ஸ் அண்ட் த பைனரி டேட்டா ஆர் வோல்டேஜஸ். ஸோ அதே மாதிரி தான் பஸ்ஸஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸ், நிறைய ஒயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் த பைனரி டேட்டா வந்து வோல்டேஜஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 5V as 1 and 0V as 0. And these buses can simply pass the data as voltage from one end to another end. அதாவது 0ன்னு பாஸ் பண்ணோன்னா நம்ம 0 தான் ரிசீவ் பண்ணுவோம், 1ன்னு பாஸ் பண்ணோன்னா 1 தான் ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பஸ்ஸில் வந்து எப்படி டேட்டாவை ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்றத சும்மா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ மைக்ரோ ப்ராசஸர்ஸில் வந்து அதை எவ்வளோ பிட்டு வந்து
இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி அதை வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் கிரிட்டீரியா: த வித் ஆஃப் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்ட் அண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ அதனோட டேட்டா ப்ராசஸ் பண்ணுற வித்தை பேஸ் பண்ணியும் அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பற்றி செட் பேஸ் பண்ணியும் நமக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டாவோட வித்னா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா பர் செகண்டில் எவ்வளோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த டேட்டா வித். ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா வித்னா என்னென்னா, டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித் மைக்ரோ ப்ராசஸர் கேன் ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். த மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் follows 8-bit processor, 16-bit processor, 32-bit processor, 64-bit microprocessor. ஸோ அதாவது டிபெண்டிங் ஆன் த டேட்டாவோட வித்தை பொறுத்து தான் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுன்னு பார்த்தோம். ஸோ அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க 8-bit, 16-bit, 32-bit, 64-bit மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ டேட்டா அதாவது வித்தை பொறுத்து, டேட்டாவோட வித்தை பொறுத்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பொறுத்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். The size of the instruction set is important consideration while categorizing microprocessor. There are two types of microprocessors based on their instruction set. So ரெண்டு type of instruction sets இருக்கு. Reduced instruction set computers RISC, complex instruction set computers CISC. ஓகேவா? ஸோ எப்படி ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்னால் ஆர்ஐஎஸ்சி, காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்னால் CISC. So examples of RISC processor are Pentium 4, Intel P6, AMD K6 and K7. இதெல்லாம் வந்து ப்ராசஸரோட நேம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து RICக்கு எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் CISC ப்ராசஸருக்கு Intel 386 and 486, Pentium 2 and then 3, and then Motorola 68000. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து CISCக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது RISCனா ஸ்மால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரே லென்த்தில் யூனிஃபார்ம் லென்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் CISC அப்படின்றது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேரியபிள் சைஸஸில் இருக்கும். அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு சைஸில் இருக்கும். RICன்றது ஒரே யூனிஃபார்ம் லென்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து அது RISCன்னு சொல்கிறோம். இதை வந்து CISC வெரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது டேட்டாவை, CPU மெமரியும். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், அதில் வந்து ரெண்டு டைப்பாக வந்து ரெண்டு கிரிட்டீரியாவாக நம்ம பார்த்தோம். வித்தை பேஸ் பண்ணி, டேட்டாவோட வித்தை பேஸ் பண்ணி, இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மெமரி டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஆல்.